மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மண்டே டு ஃப்ரைடே எல்லா பேரும் டிவி பார்க்குற ஆளாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது என்னன்னா சீரியல்ஸ். ஓகேவா? இந்த சீரியல்ஸை காமனாக ஒரு யதார்த்தமாக இப்பெல்லாம் எடுக்கிறான்னா பார்த்தா அது எங்க இருக்கு? ஓகேவா? ஒரு வடக்கன் ரீல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீரியல்ல பண்ற குடூரங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது ஆக்ஷன் மேடம். டிவி சீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் டிவி சீரியல்ஸ் உள்ள என்ட்ரி ஆகும்போது கே பாலச்சந்திரன் ஒருத்தர் இருந்தாரு. அவரை பத்தி எல்லா பேருக்கும் தெரியும். இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கு அவர் யார் சொல்லணும்னா அவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டாரையும் உலக நாயகனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. ஓகேவா? ஸோ அவர் இந்த மாதிரி டிவி சீரியலுக்குள்ள என்ட்ரி ஆனாரு. டிவி சீரியல்ஸ் ஒரு யதார்த்தமான கதைகள் டிவி சீரியல்ஸ்ல பண்ணலாம் ஒரு கான்செப்டை அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? அந்த டிவி சீரியல்ஸை இவனுங்க கையில வச்சுக்கிட்டு ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. இப்ப இவனுங்க பண்ற ஆட்டம் இருக்கு தெரியுமா? ஆட்டம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொடூரங்கள். இப்போ ஒரு வீட்டுல கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லி கூப்பிடலாம், இல்ல என்னங்கன்னு கூப்பிடலாம். அவங்க ஏதாச்சும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டுப்பாங்க. அது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஆனா இந்த டிவி சீரியலை பொறுத்த வரைக்கும் அந்த சாரு ஓகேவா ஐயான்ற விஷயங்கள் ரொம்ப 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 கேஷுவலா கூப்பிடுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி இவங்க பண்ற அட்டகாசங்கள் பயங்கரமா இருக்கும். ஐயோ ஹஸ்பண்ட் ஆச்சு, ரொம்ப பயங்கரமானவராச்சே, அவருக்கு அன்பும் பண்பும் ஏதோ சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் அடங்கி இருக்கணும். பொண்ணு எப்பவும் ஹஸ்பண்ட் கீழே இருக்கணும், ஹஸ்பண்டுக்காக உசிரியே கொடுக்கணும். ஹேய் 2024 மேன், இது இன்னும் நீங்க அதே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்பதான் இந்த கிரிஞ்சு சீரியல்ஸ் எடுத்தாங்க. ஓகேவா? இப்ப தமிழ் சினிமாவே அதுல இருந்து மாறிடுச்சு. இவனுங்க கிரிஞ்சு பண்றானுங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்றானுங்க. அப்படித்தான்டா பேசுவேன். இல்லன்னா பணக்கார பையன், ஓகேவா, ஏழை பொண்ணு, ஓகேவா, வந்தா இந்த வீட்டுல போட்டு டார்ச்சர் பண்றது. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ நானும் ஒரே பெட்ல படுக்க கூடாது, நீ கீழே தான் படுக்கணும். ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. என்னடா பண்றீங்க? நான் இந்த சீரியல் அந்த சீரியல்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. ஓகேவா? நான் அந்த சீரியல் நடக்கிற எல்லா கொடுமைகளும் சொல்றேன். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஓகேவா? நீங்க எந்த சீரியல் உங்களுக்கு தோணுதோ அந்த சீரியல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதாச்சும் பரவாயில்ல, இதோட கொடூரமான சீன்ஸுங்கெல்லாம் நிறைய இருக்கு. மூவி ரெஃபரன்சஸ். பொதுவா சீரியல்ல இருந்து நிறைய ரெஃபரன்சஸ் ஒரு காலத்துல மூவிக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. சித்தி. ஓகேவா? இப்ப என்ன பண்றானுங்க, மூவி மாதிரியே பண்றானுங்க. ஃபைட் சீன் இருக்கு, ரொமான்ஸ் சீன் இருக்கு, காமெடின்ற பேர்ல கிரிஞ்சு இருக்கு. இவன் டஃப் கொடுப்பான் போலதே. எல்லாமே இருக்கு இந்த சீரியல்ல. டேய் எனக்கு புரியல, இது என்ன நீங்க ட்ரை பண்றீங்க? ஒருவேளை படம் எடுக்க அந்த படம் எடுக்க முடியலையா? அதெல்லாம் இல்லைங்க. என்ன பண்றானுங்க, ரீசெண்டா போன வருஷம் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? போன வருஷம் வாரிசு படம் ரிலீஸ் ஆச்சு, உங்க எல்லா பேருக்கும் தெரியும். அதோட ஒன்லைன் என்ன, யார் அடுத்த சேர்மேன் ஆகுதுன்னு தான் ஒன்லைன். ஓகேவா? அந்த ஒன்லைன் ஒரு மாசமா ஒரு சீரியல்ல ஓட்டிக்கிட்டு இருக்கான். வெக்கமா இல்ல? டேய் யாரா நீங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய படத்துல இருந்து ஒன்லைனை உருவி அது ஒரு மாசம் ஓட்டுவாங்க. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. ஏதாச்சும் படம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கிருந்தா ஓ அப்படியா சரி வாங்கன்னு சொல்லி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்லிக்கே டஃப் கொடுக்குறாங்க. அட்லியாச்சும் குவாலிட்டியில ஏதாச்சும் மயக்கிடுவாரு. ஆனா இவனுக்கு குவாலிட்டியிலும் எதுவும் பண்றது இல்லை. ஏதோ கடமைக்குன்னு எடுத்து தள்ளணுமேன்னு சொல்லி எடுத்து தள்ளிடுறாங்க. அதுவும் நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லா பேரும் உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் புரியலங்க. ஒன் ஹஸ்பண்ட் டூ வைஃப். இது நான் எல்லா சேனலையும் குறிப்பிட விரும்பல, ஒரே ஒரு சேனல் தான். அந்த சேனல்ல நீங்க எந்த சீரியல் எடுத்தாலும் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு சீரியல்ல கான்செப்ட் இட்டாச்சுங்க. ஓகேவா? ஸோ அதே கான்செப்டை வச்சு எல்லா சீரியல்லையும் ஆஹா இவன் ஜாலியா இருக்கான், ஒரு பொண்ணை லவ் பண்றான், ஓகே இன்னொரு செகண்ட் ஒய்ஃப் அவனு கொண்டு வா, இன்னொரு செகண்ட் ஒய்ஃப் ஒன்று கொண்டு வா, இன்னொரு செகண்ட் ஒய்ஃப். எதுக்குடா அந்த மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க சீரியல் டைரக்டர்ஸ்? I don't care. புரியுதா உங்களுக்கு? ஏதாச்சும் ஒருத்தர் நல்லா இருந்துட்டா, அந்த ரெண்டு கப்பல் சேர்ந்துட்டா, மூணாவதா ஒருத்தவங்க வந்துடணும். ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி கல்யாணத்துக்கு முன்னாடி காட்டணும். முதவீங்களா? சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இப்போ கல்யாணம் ஆன அப்புறம் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. எனக்கு புரியல, நீங்க இதெல்லாம் எந்த கான்செப்ட்ல வச்சு, எந்த திங்கிங் வச்சு நீங்க பண்றீங்க? ஒருவேளை ஐடியல் திங்கிங்கா இருந்தாலும் நீங்க யோசிக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பிற்போக்குத்தனமா தான் இருந்துச்சு. மற்ற விஷயங்கள்லாம் பிற்போக்குத்தனமா இருக்கு. இதுல எப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்கள் தோணுது? அதை எனக்கு இன்னும் புரியல. ஓகேவா? ஒருத்தன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பான், இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பான்.
ஆனா லவ்வர் மறுபடியும் வரும், கூட சுத்தம். காட்டியும் குடுக்குறோம் கூட்டியும் குடுக்குறோம். இன்னொருத்தன் வந்து கல்யாணம் ஆயிருக்கும், ஒய்ஃப் கூட நல்லா இருப்பான், ஒரு பிசினஸுக்காக வந்து அவர் கல்யாணம் ஆகலன்னு வந்து ஃப்ரெண்டு போய் சொல்லுவான். கடைசியில் இந்த பொண்ணு லவ் பண்ணும். அது ஃபேக். நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? இல்ல நம்ம ஊர்ல அதெல்லாம் விரும்பி பாக்குறாங்களா? ரெண்டு பாட்டிக்காரனால ரசிப்பான் வேற. பேர் 2 பொண்டாட்டி வச்சிருக்கவங்க தான் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா வந்து நீங்க இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் இது? ஏதாச்சும் ஒரு சீரியல் டைரக்டர் ஓப்பனா சொல்றேன், டெஃபினட்டா வாங்க, ஒரு 1 to 1 இன்டர்வியூ வச்சுப்போம், பதில் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். இவங்களோட ஒரு கேவலமான திங்கிங் தான், ரொம்ப 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 கேவலமான திங்கிங். அது போக ரைட்டர்ஸும் இருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி அப்ரூவ் பண்றாங்க தான் எனக்கு தெரியல. ஒரு 2 மணி நேரம் படத்துக்கு ஏதாச்சும் ஒரு தப்பா இருந்துச்சுன்னா பிரச்சனை பண்ற ஒரு கூட்டம் 2 வருஷமா போற ஒரு சீரியலுக்கு வந்து ஏன் பிரச்சனை பண்ண மாட்டேங்குது? ஒருவேளை இந்த மாதிரி தான் எல்லா வீட்லயும் இருக்கும், தெரியல, எனக்கு தெரியல. ஓகேவா? ஏன் பிரச்சனை பண்ண மாட்டீங்க? இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணி எல்லா பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சா இன்னத்துக்கு இதெல்லாம் அடங்கியிருக்கும். ஆனா இதெல்லாம் இப்ப அடங்கவே மாட்டேங்குது. புதுசா ஒரு சீரியல் ப்ரோமோ போட பார்த்தேன், சைல்ட் மேரேஜை வந்து ப்ரோமோட் பண்றாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். இதோட ஒரு கொடுமை, சரி நாங்க வந்து முற்போக்குவாதி மாதிரி பிஹேவ் பண்ணுவோம்னு சொல்லி ஃபெமினிசம் வந்து ஓவர் ரேட்டட் பண்ணிடுறாங்க. என்னன்னா ஃபெமினிசம் ஒரு பொண்ணால என்ன வேணா பண்ண முடியும். ஒரு மனுஷனா இந்த உலகத்துல பிறந்தா எவன் வேணா என்ன வேணா பண்ணலாம். இதுதான் வந்து உலகத்தோட நீதி, அது எவனாலையும் மாற்ற முடியாது. ஆனா அவனால அட் அ டைம்ல ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அவனால அந்த ஒண்ணு தான் பண்ண முடியும். ஆனா இங்க இருக்க ஒரு பொண்ணால எல்லாமே பண்ண முடியும். கார் ஓட்ட முடியும், சமையல்காரி ஆகலாம், அதுவும் அது ரிலேட்டான என்ன வேணா பண்ணலாம், அவங்க மார்க்கெட் போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, என்னென்னவோ எக்ஸ்ட்ராடனரியான எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு ஆளால எப்படிங்க ஒரு விஷயம் பண்ண முடியுது? இப்போ ஒருத்தன் வந்து ஒரு பிசினஸோ ஏதோ பண்றான்னா அவனுக்கு வந்து ஃபுல் ஒர்க் ஃபுல் ஃபோக்கஸ் அதுலயே இருக்கும். அவங்க வந்து ஃபோக்கஸை மாத்தி மாத்தி வைக்கிறாங்க, எல்லாத்துலயும் ஜெயிச்சிடறாங்க. உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறியே முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம், ஏஞ்சி வேலைக்கு போ. ஒண்ணு பண்றதா இருந்தா அப்படி பிற்போக்குத்தனமா பண்ணிடுற, ஒண்ணு பண்றதா இருந்தா ரொம்ப முற்போக்குத்தனமா பண்ணிடுற, ஏன் நியூட்ரல்லே இருக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் புரியல. சரி, தமிழ்நாடு சீரியல் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா வடக்கு சீரியல்கள் இதை வந்து நான் ஃபுல் லென்த் வீடியோவா வந்து தனியா போடலாம்னு வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான ஒரு ஹிண்டாவே இதை வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, இவனாச்சும் ஒரு பிற்போக்குத்தனமா ஒரு சில விஷயங்கள் பண்றான். இவன் வந்து வடக்கு சீரியல ரொம்ப பிற்போக்குத்தனமா போயிடுறான். பைக் எடுத்துட்டு போய் நிரால இறங்கிடுறான். ரொம்ப கிரிஞ்சு பண்றானுங்க. வடக்கு ரீல்ஸுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அந்த ஊர் சீரியல்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல இருந்து எப்போ நம்ம விடுவிக்க போறோம் தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் a great day. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.